பின்னாடி என்ன ஒரு பின்னாடி அந்த வீடியோடா வருது வருது 1500 வாங்க ஜூம் போடு இப்போ எடுத்தால இப்போ அதில் முட்டை பிரியாணே வரும். பாம்படம் சோலா நேஷனல் பார்க் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. காலையில் 5 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்பி ஆனைமுடின்ற வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனைமுடி வியூ பாயிண்ட்ல இயர்லி மார்னிங் 2 hours ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரக்கிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ட்ரக்கிங்க்கு தான் நாங்களும் போகிறோம். இந்த ட்ரக்கிங்க்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்தோடனே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துடணும். இயர்லி மார்னிங் அந்த மவுண்டெயின்ஸோட சீனரிஸை பார்த்துட்டு போகிறது செம்மையாக இருந்தது. அந்த சின்ன காற்றும் அந்த சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு போகும்போது செம்மையாக இருந்தது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். டீப் ஃபாரஸ்டில் 2 மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் இவங்க ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே வெறும் ஆன்லைன் புக்கிங்கு தான். இந்த வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இந்த இடத்தோட ஃபுல் வியூ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அனிமல்ஸ்லாம் வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்றதுனால போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அந்த ஃபென்சிங்கை தாண்டி தான் ட்ரக்கிங் போகிறோம். இவ்வளோ அழகான இடத்துல கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க நடந்து வந்ததுக்கு நாங்கள் செம்ம அழகான ஒரு சன்ரைஸை பார்த்தோம். அதை வார்த்தையால் சொல்கிறதுக்கு அளவே இல்லை, நீங்களே பாருங்கள். கீழெல்லாம் அப்படியே பெரிய பள்ளம், ஃபால்ஸ் போல கீழே செம்மையாக இருக்குது. இந்த சன்ரைஸோடு நாங்கள் இந்த இதுவை பார்த்தோம். ட்ரக் பண்ணி போயிட்டுருக்கோம். பைசன்லாம் இருக்குமா? இந்த பைசன் இருக்குமா? அது வந்து போயிட்டுருக்குமா அப்பப்போ. இப்போ நம்மளுக்கு பைசன் கண்ணில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு லக்கு, சரிங்களா? போ வித்தி கார்டு தள்ளுறா. இந்த பனியில் மலைக்கு நடுவில் வர சன்ரைஸை பார்த்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழியில தான் நம்ம ட்ரக்கிங்கை மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம். ட்ரக்கிங் போயிட்டே இருக்கும்போது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி 2 பைசனை கிட்ட பார்த்தோம். போக போக இன்னும் 2 பைசனை செம்ம கிட்ட பார்த்தோம். வைல்ட் அனிமல்ஸை பார்க்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி தூரமாக நின்று பாருங்கள். இங்கே யானைகள்லாம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இங்கே யானை இருந்து நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா யானை சாணியை பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். ரொம்ப பயமாக இருந்தது. போன வாரம் எழுந்துட்டு போயிருக்கேன். இந்த யானை சாணி வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் வளர்கிறதுக்கு இது முக்கிய காரணம். இப்போ இது வந்து நிறைய செடி கொடிகளை சாப்பிட்ருக்கோம், விதைகள் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதில் ஜீரணம் ஆகாமல் போட்டிருக்கிற விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உள்ளே முளைஞ்சி ஒரு மரம் வளர்றதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். இந்த விதைகளே வந்து பல சின்ன சின்ன பூச்சிகளுக்கு உணவாக இருக்குது. அதனால தான் வந்து யானை வந்து காடு வளர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான
ஒரு ரோல் பண்டு. அதே மாதிரி குருவி கூட சொல்லுவாங்கல்ல. இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் மொத்தமா ஆட்டம் போட்டு போயிருக்கு. பெரிய பள்ளம் இருக்கு பாருங்க. இங்க கால் வச்சிருக்கு. சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போனதுனால ட்ரக்கிங் எங்களால் ரொம்ப தூரம் போக முடியல. அதனால நாங்கள் திரும்பி வந்துட்டோம். இதுதான் இந்த இடத்தோட ஃபுல் வியூ பாயிண்ட்டு. அதுதான் அங்கே இங்கே தங்குறவங்களோட காட்டேஜு. இந்த இடம் தான் வந்து இந்தியாவிலேயே மவுண்டைன் லேண்ட்ஸ்கேப் ஹையாக இருக்கிற இடம். இங்கே தங்குறவங்களுக்கு பாத்ரூம், கிச்சன் அதெல்லாமே இங்கேயே இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். போகிற வழியில் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. அந்த வியூவை நீங்களே பாருங்கள். பார்க்க செம்மையாக இருந்தது. இந்த வியூவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போக போகிற ஸ்பாட் சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ். அங்கே போனதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங்கு. அங்கே ஒரு குகை இருக்குது, அந்த குகையை பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் சேஃப்டியாக குளிக்கலாம். ஃபேமிலியோட செம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ போகிற இடம் தான் அந்த குகைக்கு போகிற இடம். என்னால் முடியலன்றதுனால டேடியும் என் தம்பிங்களும் தான் போனாங்க. இந்த குகையில் வந்து ஒரு வழியாக போய் இன்னொரு வழியாக வர ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். போடா போடா போடா. ஓ போயிட்டு நம்ம வேற வழி வரலாம். போங்க. லைட் அடிச்சுட்டே போனா. அவரு நமக்கு லைட் கிடையாதுல்ல, அதான் நீங்க அடிச்சுட்டு போங்க. உங்க பிளானட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். முன்னாடி கம்ப கலராக்கலாம். கம்ப வேணும் எடுத்துக்கலாம். நீ ஏறா, நீ மேல நீ ஏறி போயிரு. இரு, நான் இருக்கிறேன். இரு, ஏற்றி விட்டுக்கிறேன். நில்லு. நீ அங்கேயே நின்னுக்க. ரொம்ப தூரமா இல்ல, கொஞ்சம் தான். ஏறி போயிடலாம்டா தம்பி. கம்ப தள்ளுறா, நீ கம்ப கீழே போட்டு பிடிச்சாடுறா. எடுத்துக்க. நீ கொஞ்சம் மேல எழுந்து நில்லு. கொண்டாயிடுச்சுடாம.
தம்பிங்க போயிட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. 100 மீட்டர் குனிஞ்சுக்கிட்டே போனாங்க. ஒரு பக்கமா போய் இன்னொரு பக்கம் வெளில வந்தேன்னு சொன்னாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம த்ரில்லிங்கா இருந்ததுன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த பக்கம் செமல செம்மையா இருந்தாப்பா. சிலங்கியார் வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து நாங்க வட்டவாடால எங்க ரூம்ல போய் செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்க ஆனக்குளம் தான் போயிட்டு இருக்கோம். போற வழியில வெறும் ஒரு லங்கூர் மங்கி மட்டும் தான் பார்த்தோம். டாப் ஹில்ஸ்ல இருந்து மூணாருக்கு போற வழியில இருக்க மாட்டுப்பட்டி டேம் அங்க இருக்க கிராஸ் தான் இது. இங்க இயர்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா எலிஃபென்ட்டை ஸ்பாட் பண்ணலாம். நாங்க ஆஃப்டர்நூன் வந்ததுனால எந்த அனிமல்ஸும் பார்க்க முடியல. இதுதாங்க மூணாறு. வெயில் அடிச்சது, சடனா கிளைமேட் சேஞ்ச் ஆகி தூறல் போட்டது. இந்த கிளைமேட்டோடய அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்க ஆனக்குளத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆனக்குளம் மணக்குளம் பொறுத்த வரைக்குமே ஃபுல்லா நேச்சர் தான். ரப்பர் தோட்டம், மிளகு தோட்டம், ஏலக்காய் தோட்டம் தான். இதை பார்த்துக்கிட்டே நாங்க ஆனக்குளத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ஆனக்குளம். இங்க இருக்க அந்த குளத்துல தான் உப்பு தண்ணி வரும். ஏன் யானைகள்லாம் இந்த உப்பு தண்ணி குடிக்குதுன்னா அந்த உப்பு தண்ணியில அவ்வளவு சத்து இருக்கு. அதனாலதான் காட்டு யானைகள்லாம் கூட்டம் கூட்டமா வந்து குடிக்குதுங்க. தண்ணி குடிக்க வர யானைகளை நம்ம 100 மீட்டர்ஸ் தூரத்திலேயே நம்ம பார்க்கலாம். அங்க காம்பவுண்டுக்கு உள்ள இறங்கி போக கூடாது. அங்க மேல நின்று மட்டும் தான் எல்லாரும் 11 o'clockல இருந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க யானையை பார்க்க. ஆனா நாங்க 4 o'clock போனோம். ஒரு 20 minutesலயே நாங்க யானையை பார்த்துட்டோம். அந்த உப்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு யானைங்க கூட்டம் கூட்டமா வந்ததையும் ஒருத்தர் விட்டு கொடுத்து குடிக்கிறதையும் போகும்போது பாய் சொல்லிட்டு போறது அந்த அழகே செமையா இருந்தது. கத்தாத கத்தாத. சும்மா சரியான குட்டியா இருக்கும். குட்டியா எல்லாமே அங்கே கொஞ்சம் பார்க்கணும்பா. அது நடுவில் போய் குடிச்சிருக்கோம். சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. சூப்பர். உனக்காக எவ்வளோ பேர் காத்துட்டாங்க பார்த்தியா? சவுண்டு கொடுத்து இருக்கிறது கூட ஓட வச்சிருங்க. சும்மா பாய் காட்டு. தேடுது பாரு. அந்த பக்கம் சும்மா லைனா வந்துனே இருப்பேன். பெரிய பெரிய யானை. இன்னொரு படம் வருது பாருப்பா. பெரிய யானையே வரும். ஒரு யானை கூட்டம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது வந்த இன்னொரு யானை கூட்டம் அந்த யானை கூட்டம் தண்ணி குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதுங்க தண்ணி குடிக்கவே வந்தது. அது பார்க்க நல்லா இருந்தது.
கூட்டமா வந்த யானைகளும், அம்மா குட்டியோட வந்த யானைகளும், ஜோடியா வந்த யானைகளும், தனியா வந்த யானைகளும் தண்ணி குடிச்சிட்டு பிரியா விடை குடுக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம் நீங்களே பாருங்க. வில்லேஜ் பீப்புள்ஸ் நடத்தின ஒரு ஃபங்க்ஷன்ல பட்டாசு போட்டாங்க. அந்த பட்டாசு சத்தத்துல யானைகள்லாம் பயந்து காட்டுக்குள்ள ஓடிச்சுங்க. 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ண எந்த யானையும் வரல. அதுக்கப்புறம் பயந்து ஓடின யானைகள் திரும்பி பொறுமையா வந்ததுங்க. அந்த யானைகளை பார்த்துட்டு இருந்தது டைம் போனதே தெரியல. 12 மணி வரைக்கும் யானைகள் பார்த்துட்டு இருந்தோம். வருது மீண்டும் யானை வருகிறது. யானை தாதா உட்காருங்க. திருப்பி வந்திருக்கு. திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா யானைங்களை வந்ததை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த ஹாப்பியோடய எங்கள் ஜேர்னியை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி அனிமல்ஸ் ரிலேட்டடாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.